தமிழ் சினிமாவில் 90களில் கலக்கிய முன்னணி நடிகைகளில் ஒருவர் தான் நடிகை ரோஜா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் 1990ஆம் ஆண்டு டாப் நாயகியாக வலம் வந்தார். பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்த போதிலும் ரோஜாவின் அரசியல் மீது பார்வை விழ அதில் முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினார். அரசியலில் முழு ஈடுபாடு காட்டியதால் நடிப்பிலிருந்து சுத்தமாக விலகியிருக்கிறார். சமீபத்தில் நடிகை ரோஜா ஒரு பேட்டியில் நடிகர் விஜயுடன் நெஞ்சினிலே படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருப்பார். அப்போது கூச்ச சுபாவம் உள்ளவராக இருந்தாராம். யாரிடமும் அதிகம் நெருங்கி பேச மாட்டாராம். பின்னர் சில வருடங்கள் கழித்து காவலன் படத்தில் அசினுக்கு அம்மாவாக நடித்தேன். அப்போது என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விஜய், மேடம், நீங்க எனக்கு மாமியாராக நடிக்கின்றீர்களா? நீங்க இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களை நாங்கள் இன்னும் நாயகியாகவே பார்த்து வருகின்றோம் என்று கூறினார். தெலுங்கிலும் கூட கோபிசல் இது போலதான் கூறினார். அதனால் நான் சினிமாவில் அம்மாவாக மாமியார் கதாபாத்திரங்களில் நடிப்பதில்லை என்று ஒதுங்கி இருப்பதாக கூறியிருக்கின்றார்.